ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி நான் கிளம்புறேன். பாய் நந்தி. டேய் பானு டிராப் பண்ணிட்டு வந்துறேன்டா. நடத்து சரி எனக்கு ஷோ இருக்கு, நான் கிளம்புறேன். கிளம்பு. விக்கிக்கும் அடுத்த வாரத்தை வரவே வராதே, எழுதியாவது கொடுத்தோட. சைக்கிள் ஏதாவது பிரச்சனையா? காத்துலையா இருக்குப்பா. சைக்கிள் உருட்டிட்டு போயிட்டு இருக்க. கையில் என்னடா? ஒன்றும் இல்லைப்பா. அவ கொடுத்தாளா? இல்லைப்பா. எப்பட குட்டி நெல் 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க போறேன். +2 அவனே வாங்குவான். ஹையர் ஸ்டடீஸை இந்தியாவில் முடிச்சுட்டு அப்பர் ஸ்டடீஸில் அப்ராட் முடிச்சுட்டு வாஷிங்டன்ல வாழப்போறோம் விளைச்சு போலான்னு பாக்குறியா? இல்ல அங்கிள். ஒன்றும் பண்ணலப்பா. அம்மா யாரு? வீடு எங்க இருக்கு? எங்க இருக்கு? அப்பா அவன் எழுதலப்பா. அப்பா என்ன பேச விடுங்கப்பா. நீ எதுவும் பேசாத. இங்க நீ என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்க? ஆட்டு புழுக்க சைஸ்ல இருந்துகிட்டு என் பையனுக்கு கையில விட்டு கொடுத்துருக்கான். வீட்டுல இருந்து தயார்படுத்தி அனுப்புறியா? ஐயா ஆம்பளையில அதை விட அசிங்கப்படுத்தாதீங்க, எல்லாரும் பாக்குறாங்க. எவிடன்ஸோட வந்திருக்கேன். உன் பொண்ணு இதை எழுதாம இந்த கன்றாவி என் பையன் கைக்கு எப்படி வந்திருக்கான்? என்ன குடும்பத்தோட திட்டமா? பெரிய இடத்து மாப்பிள்ளை கேக்குதா? இந்த கருமத்துக்கு என்ன பதில் சொல்ற? சொல்லு. நமக்கு தேவையாக்கலாம். அடிக்காதீங்கம்மா ப்ளீஸ்மா. போடாடி. ஏன்பா உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கான்? வளர்ப்பு சரியில்லைப்பா. என்னப்பா இந்த ஐடியா கொடுத்தது யாரு? நீ தானே? எழுதுனதுல அவன் தான்டா, கண்ணை மட்டும் தான்டா காட்டினேன். பா ஆ இதுக்கு இவனும் உடந்த சேட்டை. எங்க அம்மாக்கு என் மேல நம்பிக்கை அதிகம், அதனால இவங்க இதெல்லாம் நம்பவே இல்லை. பின்னது கிடைச்சாங்களாம். அந்த ஆள் அங்கேருந்து கிளப்ப வர வழி தெரிஞ்சிருக்காது. பாவம் இவ்வளோ போட்டு அடிச்சிருக்காங்க. சில சமயங்களில் மான அவமானத்துக்கு பயந்து நாமே நம்மளை காயப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஏய் என்னப்பா? வெரி குட்ரா. 7 பேர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. அதில் 2 பேர் நம்ம பசங்க. சக்கரவர்த்தி ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு, பானு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு. நானே இந்த பார்க்குறேன். வெற்றி 6 3 8 7 1 4. நீ 72%. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். குட்யா. நந்தினி 652. அவன் 68. நம்பிக்கை நாயகன். ஏய் கிண்டலா? 6 ஏய் நீயும் பாஸ் ஆயிட்டியா? பெர்சன்டேஜ் 8% ஃபெயில்ப்பா. ஏய் 44. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பா.
கையை கொடுமையிலே. வென்றேன். நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. பரீட்சை நேரத்துல கூட வந்து எனக்கு 2 மணி நேரம் உதவியா இருப்பா. அவ போக்கல விட்டுட்டேன். அவ சாதிச்சிருக்கா. இதுல பொங்கு போறதுக்கு எனக்கு உரிமை இல்ல. எதா இருந்தாலும் அவட்டே கேளுங்க. அவர் தான் 100% சரியான அப்பா. வானு நீங்க சொல்லுங்க. என் அப்பா தான் எனக்கு எல்லாமே. என் அப்பா இல்லைனா சாதிச்சிருக்கவே முடியாது. பேசு பேசு. என் அப்பா இல்லைனா நான் இல்ல. என் அப்பா தான் எனக்கு உயிரே. நம்ம ஊர்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின 7 பேர்ல 2 பேர் நம்ம ஊருக்காரங்க. அதுல ஒருத்தர் நம்ம மன்னன் மைந்தர் திரு சக்கரவர்த்தி சிங்க பெருமாள். அவர் 500க்கு 499 மதிப்பெண்கள் அள்ளி இருக்காரு. ஒரு மார்க் எங்கே போச்சு? நான் கரெக்டாக தான் எழுதுனப்பா. எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலப்பா. ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா? சரிப்பா. ஆர் யூ கான்ஃபிடென்ட்? Confident, சார், நான் ரீவேல்யூஷன் போறேன் சார். எவனோ சரியா திருத்த தெரியாத வாத்தியார் என் மகனோட வாக்கை சரிச்சு விட்டுருக்கான். என் திட்டத்தில் தீய வச்சிருக்கான். நான் விட மாட்டேன் சார், விட மாட்டேன். ஒரு மார்க் கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன் சார். சக்கரவர்த்தி, உங்க எதிர்கால திட்டம் என்ன? சொல்லுடா சார். தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஸ்கூல்ல அட்மிஷன் ஏற்கனவே கிடைச்சாச்சு. அவனுக்கிட்ட இவர் எதுக்குடா பதில் சொல்றாரு? ரெண்டு உடைக்க போறோம் பாரு. அந்த ஸ்கூல் நேம் என்ன சார்? விகேவி இன்ஸ்டிடியூஷன்ஸ். டேய் சொல்றா. அப்ப சக்கரை நம்மளை இட்டு போயிடுவானா? அவர் சொல்கிற ஸ்கூல் எங்கே பாருக்கு? அந்த ஜெயில் எங்கே இருக்குன்னு கேளு. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். கேம்பஸ்குள்ளே செல்ஃபோன் யூஸ் பண்ணால் கடுமையான தண்டனை கொடுப்போம். அதுக்கு தான் இங்கே சேர்த்தேன். 24 மணி நேரமும் படிப்பு படிப்பு படிப்பு. இதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு எந்த சிந்தனையும் வரவிட மாட்டோம். ஐயா, அதுக்கு தான் இங்கே சேர்த்தேன். சக்கரை அம்மா. ஆயா பத்திரமா இருக்கணும்னா சரிம்மா. அம்மா பாலைவனத்தில் சேர்த்திருக்கேன், பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கேன். வா. பாய்மா. ஸ்ரீராம். சக்கரவர்த்தி. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அப்பா என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? முழு சுதந்திரம். வெற்றி, பா. ஒரு அப்பாவை நான் உன் கூட இருந்து உன்னை ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்தியிருக்கேன்னு நம்புகிறேன். இனிமேல் நானே நினச்சாலும் உன்னை தப்பான வழிக்கு கூட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு நீயும் உயர்ந்திருக்க. எதெல்லாம் அப்பாட்ட வந்து சொல்ல முடியுமோ அதெல்லாம் செய். சொல்ல முடியாத செய்யாத. ஏன்னா அது தப்பு. சரிப்பா. நான் அம்மா பார்க்கணும்ப்பா. போயிட்டு வா. ஹலோ மாமா. சின்ன மாமா, நல்லா இருக்கீங்களா? ஏய், யாரா நீ? உங்க அக்கா மவன். ஹாய் பிக் மாம்ஸ். மீ சைஸ்ல பயங்கர போட்ஸா இருக்கு. ஹாத்தாடி பயந்து வருது. ஹேய் ஸ்வீட் மச்சான், என்ன படிக்கிறீங்க? எங்க படிக்குது? 1.5 வருஷமா பள்ளிக்கூடம் கூட போகாம நல்லா தின்னுட்டு ஊரை சுத்துது. மாமா வளர்ப்பு அப்படி. நமக்கு ஒரு பழம் கொடுங்க. உன் பேர் நடி? மூஞ்ச பாரு. முரட்டு பேரா இருக்கே. உங்க அப்பா சாரா? ஏய், என்ன பழவனுமா? வந்தா இப்போ எதுக்குடா இங்கே வந்த? செட்டில் ஆகலான்னு வந்தேன். என்னை எப்படியாவது எங்கள் அப்பா இருந்து பிரித்து வாங்கணும்னு குடும்பத்தோட குட்டிகார் நடிச்சிங்களாமே. அதான் எங்கள் அப்பா என்ன போக சொல்லிட்டாரு, நானும் வந்துட்டேன். மாம்ஸ், என்னை எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க? அப்புறம் நான் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் போனோம். ஒரு நல்ல ஸ்விம்மிங் ஃபுல்லாக பார்த்து வைங்க. 100 மீட்டர் நீளம் இருக்கணும். வரலாறை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல லைப்ரரியாக பாருங்கள். சைக்கிள் ஒன்று வேணும் மாமே. உங்களை மாதிரி சொகுசாக காரெல்லாம் போக மாட்டேன். 21 கீர் இருக்கணும். என்ன முடிக்கிறீங்க மாமா? பணம் காசெல்லாம் வச்சு முகத்தில் மீசியை வேணால் விதவிதமாக வரைஞ்சிக்கலாம். பெத்த புள்ளைய தரமாக உயர்த்த முடியாது. அது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்குமா? இங்கேருந்து ஒரு 4 தெரு தள்ளி போய் கேட்டால் உங்கள் பேர் தெரியுமா? 15 வயசு. உலகம் பூரா தெரியும். எங்கள் அப்பா. வெற்றி தாத்தா, அந்த அருவா மீசையை வலிச்சறீங்கன்னா கேக்குறீங்களா? அசிங்கப்பட்டாதான் புத்தி வரும். மா பசிக்குதுமா. அவ கிடக்குற. இதாண்டா நம்ம கௌரவமே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. ஏய், நல்லா இருப்படா. செம்மையா இருக்கீங்க தாத்தா. நாட்டு உடம்பு. படம் பார்த்த மாதிரியே இருக்குடா. அவன் ஏன் வளப்புடா. கோர்ட்டு கேஸுன்னு உங்கள் அம்மா கொடுத்த இம்சையெல்லாம் தாங்கிக்கிட்டு என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நின்னாம்பாரு. வேளா ஏதோ கிரகச்சாரம் பிடிச்ச ஆட்டுதுன்னு நினைக்கிறேன். பேயா ஆடுறாடா. என் பிள்ளைய கைவிட்டுறாதடா. ஆமாம்,
நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது மாமா. நான் விட மாட்டேன் மாமா, நான் விட்டுற மாட்டேன். அன்னைக்கு இழுத்து பிடிச்சவன்டா, இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறான். அவன் மட்டும் விட்டுருந்தேன், உங்கள் அம்மா திசை தெரியாமல் போயிருப்பாடா. என் அப்பா அம்மாங்க தாத்தா. அது எங்கிட்டாவது பதையும் கிடக்கும்பா. பிறந்த வீட்டில் அதிகாரம் பண்ணுறதெல்லாம் புருஷன் கூட கௌரவமாக வாழ்ந்தா தாண்டா செல்லும். நடு வீட்டில் நின்னவளை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி புலக்கடைய பக்கம் தள்ளிட்டாளுங்க. இப்போ அவள் கத்தனை கேட்கனாது இல்லை, அவளும் மழுங்கி போயிட்டா. பாவம், காலம் சிறந்த மருந்துடா. தாத்தா இறந்த காலத்தை பற்றி ஏன் தாத்தா பேசணும்? அதான் செத்து போச்சே. இருக்கிற காலத்தில் சந்தோஷமா வாழ்வோம். மா அவளுக்கு நல்லா சாப்பிடுவாளுகடா. நான் சாப்பிடலான்னு போனா குழம்புல உப்பள்ளி போட்டுருவாளுக. மழைக்காலம் வெண்ணி வச்சு குளிக்கலான்னு போனா கேஸ் தீந்து போச்சுன்னு சொல்லிடுவாளுக. துணி துவைச்சு காய போட்டிருந்தா அதை கிழிச்சு போட்டுருவாளுக. நல்ல வேலை சாமி மாதிரி வந்து. பா அம்மா இனிமே நம்ம கூட தான் இருப்பாங்க. உன் இஷ்டம். வாங்கம்மா. வாங்க நண்பா. ஆ, என்ன மலையோட? வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அதான் உங்களோட ஒரு 4 நாள் தங்கலாம்னு. உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றுற அளவுக்கு யார் கெஸ்ட்டு? மலர். சீக்கிரம் உள்ள வந்துருங்க. வாங்க. என்ன நண்பா, உலகம் பூரா தேடி எடுத்திருப்பீங்க போல் இருக்க. சாமியில் ஆரம்பித்து சாதித்தவங்க வரைக்கும் இப்படி கல்யாணம் ஆகாதவங்க ஃபோட்டோவாக சுற்றி சுற்றி வச்சுக்கிட்டு அப்படியே பொழுத ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கியூலியா நிற்கிறாங்க, அமைய மாட்டேங்குதே. அமைச்சிக்கணுமையா? அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்துடணும். பார்டரை தாண்டிட்டோம், அப்புறம் காட்சி பொருள் தான். பணம் இருக்குது, பதவி இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, கூடவே வெறுமையும் இருக்குது நண்பா. ச்சே, என்ன வாழ்க்கை. சொந்தக்காரங்க கூட நல்லது கிட்டத்துக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கய்யா, ஒதுக்கி விட்டுறாங்க. சொந்தக்காரெல்லாம் சும்மாயா, பக்கத்தில் இருக்கவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், இவனுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பானுங்க. அவனுங்க என்ன நம்மளை ஒதுக்குறது, நாம் அவங்கள ஒதுக்குவோம். 2 மாதத்துக்கு முன்னாலே என் சொந்த சித்தப்பன் வீட்டில் நைட்டு தங்க அனுமதிக்கலை. வீட்டில் வயசு பொண்ணு இருக்குது, கிளம்புன்ட்டாங்க. அன்றைக்கி சரியான மழை வேறையா, நனைஞ்சிட்டே வந்துட்டேன். ஒரு முறை தான் நண்பா வாழ்க்கை, வாழ்ந்து பார்த்துடணும். சாப்பிடுங்க. ஹேய் வெற்றி, என்னையா? வீட்டுக்கு வாங்க. ஏய் வெற்றி, உட்கார் உட்கார். ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க. நானும் அங்கேயே சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், பாவம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 4-5 நாள் எல்லாம் அப்படி சகஜமானவனே நானே வந்துடுவேன்யா. அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாப்பா? சே, நீ போகும்போதே தெரியும் அவன் பின்னாடியே வந்துடுவான். நீ என்ன பண்ணுற, அப்பாவுக்கு ஒரு 2 செட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர. சரிப்பா. ம், பாய் அங்கிள். பார்த்து. லுக் டவுன். என்ன அது? நான் பாஸ் ஆயிட்டேன் சார். ஹா ஹா ஹா. அடி. எதுக்குள்ள போய் வீட்டுல வரா? குடு சார் மார்க்ஷீட். துண்டு துண்டு துண்டு. மறுபடியும் மீட் பண்ணுவோம் சார். முண்டாஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நேத்து கைப்பற்றினது. போகும்போது கப்பை வச்சுட்டு போயிருங்க. இது தேவைப்படாது. தேங்க்ஸ் நண்பா. மகிழ்ச்சி. +1 ஜாயின் பண்ணலாமே, ஏன்? பணம் சம்பாதிக்கணும்ப்பா. பெத்தப்பா நிறைய கடன் வச்சுட்டு போயிருக்காரு. கம்பேர் பண்ணிக்கிட்டே எம்ஏ பண்ணலாம்லப்பா ஸ்ட்ரெயிட்டா. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு குழந்தைங்களுக்குன்னே ஒரு தனி சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதான் என் பிளான். வெரி குட் பிளான். நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். வெல்கம் வெல்கம். இவர் வேற கல்யாணம் ஆகாத சுந்தரம்.
நானே வீட்டுக்கு போய்க்கிறேன்ப்பா. சரிப்பா. ஹாய். வாடா. நீ என்னப்பா படிக்க போற? வரலாறு. நானும் அவங்க கூட ஒட்டிக்கிறேன்ப்பா. நல்லா பாடுறது தானே. பார்டர் என்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா நண்பா? அந்த ஆச்சரியத்தை தூக்கி போடுங்க. பா என்னப்பா என்னதுப்பா அது? ஏய், முதல்ல மயில் தான் பார்க்கணும். இந்தா. மகிழ்வித்து மகிழ். இன்னைக்கு எல்லாருக்கும் இங்கே தான் சாப்பாடு. அங்கிள் கொடுங்க அங்கிள். இல்லைம்மா, இதுதான் எனக்கு சந்தோஷமே. என்னால் யாரும் கண்கலங்க கூடாதுமா. பானு, பா நீ என்ன படிக்க போற? நீங்க சொல்லுங்க. உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு. அதில் இருக்க நல்லது கெட்டதெல்லாம் நான் சொல்கிறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முடிவை நீ எடு. அக்ரிகல்ச்சர். விவசாயம். இதில் டிஸ்கஷனே தேவையில்லை. நம்ம நாட்டில் காப்பாற்றப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது விவசாயமும் விவசாயிகளும் தான். குட், படி. பாவங்க சாப்பாடு கொடுக்குறவங்களாம் நம்ம சாமி மாதிரி பார்த்துக்க வேணாமா? அவங்க வழியெல்லாம் அலட்சியப்படுத்துகிறோமே. அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்ப்பா. இந்த மனசு போதும். நீ நல்லா இருப்ப. சயின்ஸ் குரூப் எடுத்துக்கோ. சரிப்பா. ஏதாவது ஒன்றை பாருப்பா. 4-5 சேனல் தான் ஏதாவது ஒன்று பார்க்கலாம். ஏய் பாவம், அவரை பார்த்தா எங்கள் அக்காவை பார்க்குற மாதிரி இருக்கு. அவங்களுக்கும் வர அமையவே மாட்டேங்குது. ஜாதி பாப்பாரா? காதல் வந்துருச்சுன்னா ஜாதி தெரிச்சிடும். அதை உள்ள கொண்டு வருவோம். எப்படி? இது எதுக்கு இருக்கு? போய் பேனா எடுத்துரும். திரு கல்யாண சுந்தரம் மகிழ்வித்து மகிழ். எனக்கேவா? உனக்கு ஸ்பான்சரே நான் தான்டா. நானும் உங்களுக்கு ஒன்று ஸ்பான்சர் பண்ணுறேன். என்ன ஏன் அவசரம்? நீ எதை விதைத்தாயோ அதே அறுவடை செய்வாய். என்னடா அந்த நேரத்தில்? நான் கவிதை எழுதியிருக்கேன் சார். அதை புத்தகமாக வெளியிட போகிறேன் சார். டெங்கு காய்ச்சல்றா, விட்டுறேன்டா என்னைய. மறுபடியும் வருவேன் சார். குர்ரா. தேவையா? யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம்னு சொன்னா கேட்குறீங்களா? வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் உங்களை அவமானப்படுத்துறான். கொடுங்க, கம்பளியாவது விட்டுட்டு போனானே. எஸ்கேப் ஆனீங்கன்னா நடுராத்திரியில் வந்து கதவை தட்டுவேன் சார். அம்மா, என் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும். நான் எதுக்குப்பா அங்கெல்லாம்? புடிங்க, கண்டிப்பாக வரீங்க. ஏன்டா கம்பல் பண்ற? முகத்தை கூட கழுவாம உட்காந்துருக்காங்கடா. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தால் தான் அழகுபடுத்தின்னு தோணும். அப்பாவை பற்றி அம்மா இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்புடா. உயர்ந்துட்டடா. புகழ்ச்சி வேண்டாமே. யார் உயரம்? மனிதனின் உயரத்தை பற்றி பேசும் மானிடர்களே, மனதின் உயரத்தை பற்றி பேசுங்கள். தரையிலிருந்து அளந்து பார்த்து உயரம் பற்றி பெருமை பேசும் மாக்களே, வானிலிருந்து அளந்து பாருங்கள். நான் தான் அதி உயரம். இதை நான் இந்த உலகம் கேட்க உரக்க சொல்லுவேன். இது நம் கவிஞரின் முதல் கவிதை. இப்பொழுது நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கவிதை வெளியீட்டு விழா நடைபெற இருக்கின்றது. முதலாவதாக வாழ்த்துரை வழங்க கருப்பு சிங்கம் கவிஞர் திரு யுகபாரதி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். யார் உயரம் என்கிற இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இளைஞர் மழலை கவிஞர் மயில்வாண்டு அவர்கள் இந்த துறையில் மிக பெரும் உயரத்தை அடைவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நந்தினியோட அக்கா, இந்த துறையில் வணக்கங்க. நந்தினியோட அம்மா. போதும் சார், உட்காருங்க. கவிஞர் திரு கலைக்குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பரிசம் போடும்போது என்ன பேசணும்? இவனா உன் போஸ் என்ன 10 நிமிஷத்துல ஜெயிலில் இருப்பாண்டி. இவனை போட்டு தள்ளிட்டான். நீங்க கேட்காத மாதிரி அவனை பணியனை மாத்த சொல்லுடி. பார்க்காத மாதிரி. டேய் தம்பி, நீயாவது இவளை மாத்துறா. கவிதை எங்கு இருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு விடை தேடி பார்த்தால் கவிதை எங்கும் இருக்கிறது என்பதற்கு உதாரணம் நம் மழலை கவிஞர் மயில்வாண்டு என்று கூறலாம். கவிதை உலகத்திற்கு இந்த இளம் கவிஞரை வரவேற்கிறேன். இப்பொழுது வித்தக கவிஞர் பா விஜய் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம்.
அணுகுண்டு கூட ஒரு முறைதான் வெடிக்கும், ஆனால் புத்தகம் படிக்கும் போதெல்லாம் வெடிக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை பேனாவை வைத்துத்தான் எங்களை போன்ற கவிஞர்கள் எல்லாம் எழுதுவார்கள். ஆனால் இந்த புத்தகத்தை ஒரு பேனாவே எழுதியிருக்கிறது என்னும்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏற்புரை மழலை கவிஞர் மயில்வாண்டு அவர்கள். ஹலோ, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்கள் அப்பா என்ன எப்போ பார்த்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாமல் சொல்லுவாங்க. அத்தானும் நான் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. என்னைய அவங்க எல்லாத்துக்கும் தெரிய வச்சது அப்பா தான். நான் அவர் வயிற்றுல பிறந்தது பதிலா இவர் வயிற்றுல பிறந்திருந்தா வளர்ந்துருப்போம். நானுவா படிப்புக்கும் சாதனைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு புரிய வச்சது தயாப்பா. வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குன்னு உணர வச்சது தயாப்பா. இப்போ எனக்கு உயர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எங்கள் அக்கா கூட என்னை தம்பின்னு சொன்னா அசிங்கம், கேவலம். ஒன்று முன்ன போய் இல்லை பின்னவா, கூட கூட வராத ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. ரெக்கா நோட்டு வீட்டில் மறந்து வச்சிட்டான்ட்டக்கா. நைட் பூரா முழிச்செழுதினில இந்தா கூட. எங்கள் அம்மா தான் பாவம், என்னை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கும். நான் நல்லா வந்துரும்மா, கவலைப்படாத. அவ்வளோதாம்மா, எனக்கு அழுது. மயில்வாண்டு அவர்களின் தகப்பனார் திரு நடுநிலையான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவன் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. எனக்கு எதை பார்த்தாலும் பயம், இந்த சமூகத்தை பார்த்து பயம், இந்த நாகரிகத்தை பார்த்து பயம். எங்கள் அப்பா தாத்தெல்லாம் பதுக்கி வாழ்ந்துட்டாங்க. இந்த மகராசியை கல்யாணம் பண்ணதுனால நான் ஊருக்குள்ளே வந்தேன். நான் ஊருக்குள்ளே வந்து சாதனைனா என் பையன் பள்ளிக்கூடம் போனது அதை விட பெரிய சாதனைங்க. பள்ளிக்கூடம் கூட சேர்த்தேன். ஆள் வளரலை, அறிவு வளரலை. 10வது எழுதுனா ஃபெயிலாக போயிடுவா, விட்டு போகணும் திருப்பி அனுப்பி விட்டாங்க. இந்த சாரோட பையன்தான் ப்ரைவேட்டில் சேர்த்து விட்டு பரிச்சு எழுத வச்சு பாஸ் பண்ண வச்சிட்டாப்ல. இந்த மனுஷன் எல்லாத்தையும் உடச்சிட்டாருங்க. எனக்குள்ள இருந்த தாழ்வு மனப்பான்மை, பயம் எல்லாத்தையும் உடச்சிட்டார். நன்றி உரை திரு தயாளன் அவர்கள். இந்த உலகத்தில் உன்னால் முடியும், நீ நல்லா வருவ, நீ பெருசாக சாதிக்க போகிற, தைரியமாக இரு அப்படின்ற நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் இல்லை. துவண்டு போயிருக்கவங்கக்கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி பாருங்கள், வெடித்து சிதறி எழுந்து பல சாதனைகள் செய்வாங்க. நம்பிக்கையான வார்த்தைகள் தான் பல புது புது விஷயங்கள் உருவாக காரணமாக இருந்திருக்கு. நான் அதைத்தான் செஞ்சேன். எல்லாமே அவருக்குள்ளே இருந்தது தான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி. என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி. கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.